காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். அதிமுகவின் நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என்று சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக பல அணிகளாக பிரிந்த பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இந்நிலையில் அதிமுகவினருக்கு சசிகலா அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த வெறுப்புகளுக்காக கட்சி அழிவதை இனியும் தம்மால் வேடிக்கை பார்க்க முடியாது என்று கூறியுள்ளார். தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும், அனைத்தையும் இழந்துவிட்டு நீலி கண்ணீர் வடிப்பதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இனியும் தாம் அமைதியாக இருந்தால் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்த துரோகம் ஆகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான பணிகளை உடனே தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சி நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என்றும், அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் வரவேற்கிறது என்றும் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிகமாக இருக்கிறது. மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்னும் கடினமாக உழைப்போம். ஏதாவது இடத்துல தவறு நடந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம். அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து, அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். மக்கள் எப்பொழுதும் யோசித்து தான் ஒரு தீர்ப்பை கொடுப்பான். எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அது எம்பிக்களாக மாற்ற முடியவில்லை, அதை மாற்றுவோம். சில இடத்துல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். சில இடத்துல இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு அன்போடு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதிகமாக உழைப்போம். இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு தாமரை 23 தொகுதியிலே தாமரை சின்னம் பதிந்திருக்கிறது. இதுவரை எத்தனையோ இடத்துல வாங்காத வாக்குகளை முதலாக வாங்கியிருக்கின்றோம். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.